நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியான இன்னைக்கு தெலுங்கு மொழி நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். புகழ்பெற்ற தெலுங்கு அறிஞரும் கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கிடுகு வெங்கட ராமமூர்த்தி அவங்களோட பிறந்த நாளை குறிக்கிற வகையில இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. கிடுகு வெங்கட ராமமூர்த்தி அவர்கள் 1863ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்த கடினமான சமஸ்கிருதம் கலந்த எழுத்து நடைய மாத்தி மக்கள் பேசக்கூடிய எளிய பேச்சு மொழியை எழுத்து நடையா கொண்டு வர இவர் தீவிரமா போராடி இருக்காரு. பேச்சு மொழியை இலக்கிய தகுதி உடையதாக மாற்றிய இவரது பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில அரசுகள் இவரது பிறந்த நாளை தெலுங்கு மொழி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. இத்தாலிய ஆய்வாளர் நிக்கோலோ டி காண்டி என்பவரால தெலுங்கு மொழி கிழக்கின் இத்தாலியன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இத்தாலிய மொழியை போலவே தெலுங்கு மொழியோட வார்த்தைகளும் உயிரெழுத்துல முடியுது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில சுமார் 6.7% மக்கள் தெலுங்கு பேசுறாங்க. இது இந்தியாவில அதிகம் பேசக்கூடிய 4வது மொழியாகும். இந்திய அரசு தெலுங்கு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நாளோட கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாள்ல ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள்ல உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள்ல பல்வேறு இலக்கிய போட்டிகள், கவி அரங்கங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்படுது. தெலுங்கு மொழியோட வளர்ச்சிக்கு சிறப்பாக பாடுபட்ட எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு அரசு சார்புல விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நம்ம தெலுங்கு மொழி நாளா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியான இன்னைக்கு தேசிய விளையாட்டு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியாவின் புகழ்பெற்ற ஹாக்கி வீரன் மேஜர் தியான் சந்த் அவங்களோட பிறந்த நாளை குறிக்கிற வகையில இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த தியான் சந்த் இந்தியாவின் மிக சிறந்த ஹாக்கி வீரரா கருதப்படுதாரு. தன்னோட அபாரமான பந்து கட்டுப்பாட்டு திறமையால ஹாக்கி மந்திரவாதி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. 1928, 1932 மற்றும் 1936 ஆகிய ஆண்டுகள்ல இந்தியா ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வெல்ல இவர் முக்கிய காரணமா இருந்திருக்கிறாரு. இவருடைய பெருமைகளை நினைவு கூற வகையில இந்திய அரசு 2012ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 29ஆம் தேதியை தேசிய விளையாட்டு நாளா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாள்ல இந்தியாவின் மிக உயரிய விளையாட்டு விருதான மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது மற்றும் துரோணாச்சாரியார் விருதுகள் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவரால குடியரசுத் தலைவர் மாளிகையில வச்சு சிறந்த வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் வழங்கப்படுது. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் விளையாட்டு அமைப்புகள்ல விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு உடற்தகுதியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில ஆகஸ்ட் 29ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நம்ம தேசிய விளையாட்டு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியான இன்னைக்கு உலக அளவுல அணு ஆயுத சோதனைக்கு எதிரான பன்னாட்டு நாளா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அணு ஆயுத சோதனைகளால மனித உயிர், உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றுக்கு ஏற்படக்கூடிய பேரழிவு விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முதன்மை நோக்கமா இருக்கு. 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொது சபையில 64வது அமர்வுல 64 கீழ் 35 என்ற தீர்மானத்தின் மூலமா ஆகஸ்ட் 29ஆம் தேதியை அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு நாளாக ஒருமனதா அறிவிச்சிருக்கிறாங்க. 2010ஆம் ஆண்டுல இந்த நாள் முதன்முறையாக உலக அளவுல கடைபிடிக்கப்பட்டிருக்கு. முன்னாள் சோவியத் ஒன்றியத்தின் மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை தளமா இருந்த செமிபாலண்டிங்ஸ் தளம் 1991 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அன்று மூடப்பட்டதை நினைவு கூற வகையில இந்த தினத்தை அறிவிக்க கசகஸ்தான் நாடு முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த நாளோட முக்கிய நோக்கம் விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தை
உலக நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கிறதும் அது மூலமா அணு ஆயுதங்கள் இல்லாத பாதுகாப்பான உலக உருவாக்குறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. மனித வரலாற்றுல முதல் அணு ஆயுத சோதனை 1945 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி அன்று அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பாலைவனத்துல நடத்தப்பட்டிருக்கு. 1945 முதல் இன்னைக்கு வரைக்கும் வளிமண்டலம், நிலத்தடி மற்றும் நீருக்கடியில் என உலகம் முழுவதும் 2000க்கும் அதிகமான அணு ஆயுத சோதனைகள் பல்வேறு நாடுகளால நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனைகளால ஏற்பட்ட அணுசக்தி கதிர்வீச்சு வீழ்ச்சி மனிதர்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நோய்களையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் ஏற்படுத்தி தலைமுறையாக பாதிப்பை ஏற்படுத்தி வருது. இந்த நாளோட முக்கிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகள் சபை, பல்வேறு அரசு சாரா அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இணைந்து அணு ஆயுதங்களின் ஆபத்துகள் குறித்து கருத்தரங்குகள், மாநாடுகள் மற்றும் விவாதங்களை நடத்துறாங்க. அணு ஆயுத சோதனைகளை நிரந்தரமா தடை செய்யக்கூடிய சர்வதேச உடன்படிக்கைகள்ல இன்னும் கையெழுத்திடாத மற்றும் அங்கீகரிக்காத நாடுகளை உடனே அதுல இணையுமாறு ஐநா சபை வலியுறுத்தி வராங்க. ஒவ்வொரு வருஷமும் உலகளவுல ஆகஸ்ட் மாதம் 29 தேதி அன்னைக்கு அணு ஆயுத சோதனைக்கு எதிரான பன்னாட்டு நாளா நம்ம ஏன் அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகத்தின் மிகவும் புகழ்பெற்ற மூத்த நடிகரான விஜயகுமார் அவங்க தான் அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா விஜயகுமார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இவரோட இயற்பெயர் பஞ்சாட்சரம் ரங்கசாமி பிள்ளை அப்படிங்கிறது தான். 1961 குழந்தை நட்சத்திரமா தன்னோட திரையுலக பயணத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா கதாநாயகன், குணச்சித்திர நடிகர், வில்லன் அப்படின்னு 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க விஜயகுமார் அவர்கள். 1961 ஆண்டு வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்துல முருகனாக குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. இயக்குனர் கே பாலச்சந்தரோட அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் மூலமா கதாநாயகனா உயர்ந்தாரு. இவர் நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டாமை, கிழக்கு சீமையிலே, அக்னி நட்சத்திரம், நட்புக்காக போன்ற திரைப்படங்கள்ல இவருடைய நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நாட்டாம திரைப்படத்துல இவர் பேசிய வசனங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரபலமா இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இவர் சின்ன திரையிலையும் நடிச்சிருக்காரு. தங்கம், வம்சம், நந்தினி, ராசாத்தி போன்ற பல பிரபலமான தொலைக்காட்சி தொடர்கள்லயும் முதன்மை பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க விஜயகுமார் அவர்கள். இவருக்கு முத்துக்கண்ணு மற்றும் மறைந்த பிரபல நடிகை மஞ்சுளா ஆகிய 2 மனைவிகள் இருந்தாங்க. இவருக்கு ஒரு மகனும் 5 மகள்களும் இருக்காங்க. தமிழ் திரையுலகத்தின் முன்னணி தற்போதைய கதாநாயகனா அருண் விஜய் இருந்துட்டு இருக்காரு. கவிதா, அனிதா, வனிதா, பிரீதா மற்றும் ஸ்ரீதேவி இவங்க தான் இவங்களோட மகள்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு சந்தோஷமா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்க விஜயகுமார் அவர்களுக்கு இன்னும் ஸ்பெஷலான வாழ்த்துக்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகத்தின் முன்னணி திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் கிருஷ்ணா ரெட்டி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 2004 ஆண்டு வெளியான செல்லமே திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமான இவங்க அதிரடி திரைப்படங்கள் மூலமா மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரபல இயக்குனர் அர்ஜுன் கிட்ட உதவி இயக்குனரா பணிபுரிந்த விஷால் AR காந்தி கிருஷ்ணா இயக்கத்துல வெளியான செல்லமே படம் மூலமா நடிகரா தடம் பதிச்சாங்க. இவங்க நடிச்ச வெற்றி படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லிங்குசாமி இயக்கத்துல வெளியான சண்டக்கோழி மற்றும் தருண் இயக்கத்துல திமிரு ஆகிய படங்கள் இவரை தமிழ் திரையுலகத்துல முக்கிய ஆக்ஷன் ஹீரோவா உயர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் நடிச்ச முக்கியமான கேரக்டர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் இவன் திரைப்படத்துல வால்டர் வணங்காமுடி அப்படிங்கிற மாற்றுக்கண் கொண்ட சவாலான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா துப்பறிவாளன், இரும்பு திரை, மார்க் ஆண்டனி போன்ற பல பரிசோதனை முயற்சி திரைப்படங்கள்ல இவரோட நடிப்பு பாராட்டப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பிலிம் ஃபேக்டரி என்ற சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா பல திரைப்படங்களை தயாரிச்சு வராரு விஷால் அவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகிச்சு
சினிமா துறையினரின் நலனுக்காக செயல்பட்டாரு. தன்னோட தேவி அறக்கட்டளை மூலமா நலிவடைந்த ஏழை மாணவர்களின் கல்வி செலவு மற்றும் விவசாயிகளுக்கு நிதி உதவி போன்ற பல்வேறு நற்பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க விஷால் அவர்கள். விஷால் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னொரு தடவை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.